அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் அன்போடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எவ்வளவோ வாழ்க்கையில நொந்து வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களும் காராட்டங்களும் பிரச்சனைகளும் உங்களை அனுதினமும் துரத்தி கொண்டே இருக்கலாம். உடைய வாழ்க்கையில என்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடும், என் பாடுகளும் என் உபத்திரவங்களும் என்னைக்கு மறைந்து விடும் என்று சொல்லி கலங்கி ஓடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, ஆண்டவர் இன்றைக்கு உங்க யாருக்கோ பேசி கொண்டிருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமை உள்ள தேவன். நீங்க எவ்வளவோ காலம் கஷ்டத்திலும் வறுமையிலும் வெறுமையிலும் தரித்திரத்திலும் போராடி 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு மாறிவிடாதா, நாளைக்கு இந்த பிரச்சனை இந்த காட்சி மாறிவிடாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கலங்கி 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 எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். நீங்க அவர் அதிகமா தேடுறத விட்டுட்டீங்க. நீங்க ஆண்டவர் அதிகமா தேடி பாருங்க. ஒருவேளை சோதனைகள் அதிகமாக வர மாதிரி தெரியலாம், ஆனால் சோதனைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சாதனைகளாக மாற்றி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு ஏமாத்திரம். கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்த பிரச்சனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை மிக லேசான ஒரு பிரச்சனை தான். அதனால் கடந்த கால பிரச்சனைக்கு இந்த கால பிரச்சனை பெரியதே அல்ல. அதனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 18:10 சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். மகனே, மகளே, பயப்படாத. கர்த்தர் நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டார். அவரை கூட இருந்து உன்னை நடத்துவார். அதனால் தைரியமாயிரு. ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளு. ஆண்டவர் உன் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தைரியமாயிரு மகளே, தைரியமாயிரு மகனே, நல்லது நடக்கும். ஏசப்பா கைவிட மாட்டாங்க. அவரை மட்டும் நீ உறுதியாக பற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீ பெற்றுக்கொள்வ. கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.